தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். ஸோ பீகார் எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். போலிங் வந்து நேற்றுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், ஸோ கால்டு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்லாம் இப்போ என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ பீகார் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து மிஸ்டர் அமித்ஷாவும் பிஜேபியும் இனிமேல் தமிழ்நாடு தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. பாருங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்க போகுது. தமிழ்நாடுல வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு திருப்பு முனை அமைய போகுது. பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து அடுத்த லெவலுக்கு கட்டமைக்க போறாங்க. அமித்ஷா அவரோட அவரோட கைவித்தையை காட்ட போறாரு அப்படின்ற மாதிரி இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. நானும் 2014லேருந்து வந்து ரொம்ப கூர்மையா பார்த்துட்டு இருக்கேன். பிஜேபி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கால் எடுத்து வைத்ததா சரித்திரமே இல்லை அப்படின்றது தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. நம்ம அதுக்கு வந்து நம்பர்ஸ்லேயே பார்த்துடலாமே. 2014 எலெக்ஷனில் நம்ம எல்லாரும் பார்த்தோம். கன்னியாகுமரி தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் வந்து ஜெயிச்சார். அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாஸ் மித்தது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜெயலலிதா ஏடிஎம்கே தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க 2014. சரி, 2014 தான் அப்படி இருந்தது. சரி, 2016 நம்ம வந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஜீரோ. பிஜேபி அது ஸ்டேட் எலெக்ஷன், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜீரோ, ஒரு சீட்டு கூட இருக்குல்ல. மொத்தமாக 2.86%, 2.86. ஈவன் பிஃபோர் நோட்டா நோட்டா கூட 4% எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி கீழே தான் வந்து 2016 வந்து எடுத்தாங்க. இது நான் வந்து எலெக்ஷன் கமிஷன் டைரக்டாக போயிட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் நான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே. சரி, ஓகே, சரி, 2016 முடிஞ்சிச்சு. சரி, 2019 என்னடா பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருப்பியும் ஜீரோ சீட்டு தான் கம்ப்ளீட்டாக. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜீரோ சீட்டு, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. சரி, 2021 வந்து வேற வழியே கிடையாது. இப்படியே நோட்டா கீழேயே போயிட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? அதனால வந்து நம்ம வந்து ஏடிஎம்கேவோட ஜாயிண்ட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி ஜாயிண்ட்டை போட்டாங்க 2021. நமக்கு தெரியும், 2021 ஏடிஎம்கேவோட ஜாயிண்ட்டை போட்டு எவ்வளோ சீட்டு வின் பண்ணாங்கன்னா 4 சீட்டு வின் பண்ணாங்க. அதுவும் ஏடிஎம்கேவோட தயவு இருந்ததுனால தான். அதுவும் அந்த 4 சீட்டு இல்லையா, அதுவும் வந்து தென் தமிழகத்தில் வாங்கிட்டாங்க. அப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு சீட்டு, 2 சீட்டுன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூரில் 2 சீட்டு, ஆமாம், 2021 வாங்கிட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக 2024 இருக்கிற எலெக்ஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியும் வந்து ஓகே, பிஜேபி வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொண்டு வந்தாங்க. கடைசியில் வந்து எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ ஏடிஎம்கே தனியாக போயிட்டாங்க, பிஜேபி தனியாக போயிட்டாங்க. 2024 எலெக்ஷனை நம்ம பார்த்தோம். எடப்பாடியார் கடைசியில் வந்து அந்த அலையன்ஸ் முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இனிமேல் என் வாழ்க்கையில் நான் இனிமேல் ஏடிஎம்கேவோடு சேரவே மாட்டேன், பிஜேபியோடு சேரவே மாட்டேன், அம்மா சொன்னாங்க அதை நான் தவறாக செஞ்சிட்டேன் அப்படின்னு அவர் சூளுரையெல்லாம் விதித்து கடைசியில் வந்து பிரிஞ்சு போய் திரும்பியும் ஃபைட் பண்ணாங்க. அதுலேயே நம்ம பார்த்தோம், இன்க்ளூடிங் அண்ணாமலை, மிஸ்டர் அண்ணாமலை, அவருக்கு தான் ஓரளவுக்கு கொஞ்சம் மவுசு இருந்துச்சு. அவரும் ஜெயிக்க முடியல, யாரும் ஜெயிக்க முடியல. டிஎம்கே அப்படியே வாஷ் அவுட். 40க்கு 40 வாங்கினாங்க, மிச்சது எல்லாத்தையும் திருப்பியும் பிஜேபி ஜீரோ. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு மொத்தமாக அலையன்ஸில் சேர்த்து எங்களுக்கு 19% வந்துருச்சு, நாங்கள் 19% வச்சுருக்கோம், பிஜேபி ஒண்டி இன்னைக்கு 11% இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. 11% உண்மையாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா நிச்சயமாக அது வந்து நம்மளால் வந்து கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா அதில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 11%ம் அந்த இடத்துல கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா, கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து தானே இவங்க ஓட்டு எடுத்தாங்க. ஆனால் சீட்டு எவ்வளோ 0%. கேட்டால் இவங்க சொல்லுவாங்க, ஓகே டிஎம்கே அப்படி இல்லையா, டிஎம்கே தானே சேர்ந்து இருக்கு, அலையன்ஸை விட்டு தனியாக வருவாங்களா. நான் டிஎம்கே அலையன்ஸ் இல்லை, இதை பற்றியெல்லாம் நான் பேசவே வரலை இன்னைக்கு. பாஜக என்ன பண்ணியிருக்கிறாங்க, பாஜக இன்னும் 5% தாண்டவே இல்லை. அதுவும் அண்ணாமலை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இழுத்து பிடிச்சி கொண்டு வந்தார். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது, நிச்சயமாக மாற்றுக்கிறதே கிடையாது. நான் அதை சொன்னேன்னா அது நான் போய் சொல்றேன்னு அர்த்தம். அவர் வந்து நல்ல ஓரளவுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு இழுத்துட்டு வந்தார் பிஜேபியை தமிழ்நாடுக்குள்ள. அவரையும் அமுச்சிட்டாங்க வீட்டுக்கு.
பிஜேபி அவரையும் அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து எடப்பாடியார் என்ன சொல்லிட்டாரு, ஒன்று நாங்கள் சேர்ந்து இருக்கணும் நம்ம அலையன்ஸ். எதான் நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேனே, அம்மா சொல்லிட்டாங்க, அம்மா சொன்னதுனால நான் வந்து இனிமேல் 2024 இனிமேல் பாஜகவோட அலையன்ஸே கிடையாது அப்படி இப்படின்னு பேசினவர், தனக்கு வந்து வேற வழி இல்லை அப்படின்றதுனால வந்து, ஏன்னா இல்லைன்னா அவரோட அவரோட லீடர்ஷிப்பே போயிடும் அப்படின்றதுனால வந்து திருப்பி பாஜகவோட சேர்ந்தாரு. சேர்ந்து இன்னைக்கு வந்து திருப்பியும் எலெக்ஷன் 2026 அடுத்த வருடம் இருக்கிற எலெக்ஷனுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து வந்துட்டாங்க. இப்போ சேர்ந்து வந்துட்டு என்ன பண்ணுறதுடா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா வந்து அவருக்கு தெரியும், எடப்பாடியாருக்கு நல்லாவே தெரியும், பாஜகவோட சேர்ந்துருந்தா நம்ம ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு தெரியும். ஆனால் பாஜக இல்லை அப்படின்னா அவரோட லீடர்ஷிப்பே இருக்காதுன்றதுனால வேற வழி இல்லாமல் இன்னைக்கு சேர்ந்து இருக்கிறாரு. என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? அதாவது வந்து சுயநலம் அப்படின்றது வந்து அவருக்கு இருக்கிறதுனால, தன்னை தாண்டி யாரும் வந்துடக்கூடாதுன்னு இருக்கிறதுனால அவர் அப்படி பண்ணியிருக்கிறார். அவ்வளோதான். அதனால வந்து இன்னைக்கு வந்து எலெக்ஷன், பீகார் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதனால வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடை வந்து நாங்கள் வந்து மாற்றி கட்டமைச்சிருவோம். நாங்கள் வந்து இது வந்து இனிமேல் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. இனிமேல் தான் வந்து அமித்ஷாவோட ஆட்டம், இனிமேல் தான் பாஜகவோட ஆட்டம் இருக்கு, விளையாட்டு இருக்கு, கிரிக்கெட் விளையாட போறாங்க, ஃபுட்பால் விளையாட போறாங்க, இப்படியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எலெக்ஷன் நம்பர்ஸ் தான். நம்பர்ஸ்னா வந்து எல்லாரும் இன்னைக்கு வந்து 11%, 9%, 21%, எல்லாம் எல்லாருமே அவங்க பாட்டு அடிச்சு விடுறது தானே. ஏன்னா நான் டேட்டாவில் தான் ஒர்க் பண்ணுறேன். டேட்டாவில் ஒர்க் பண்ணும்போது, ஐடியில் டேட்டாவில் இருக்கும்போது, டேட்டா கேன் பி மேனிப்புலேட்டட் லைக் எனி திங் அன்டில், நான் இதை தான் சொல்கிறேன். இன்னைக்கு டிஎம்கேக்கு 47% சொல்கிறாங்க. ஆக்சுவலாக டிஎம்கேக்கு 47% இல்லையான்றது நமக்கு தெரியாது. காங்கிரஸ் இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்க, கம்யூனிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது நம்மளுக்கு 100% நம்மளால சொல்ல முடியாது. இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. நான் அதை வந்து நிச்சயமாக ஒத்துக்கிறேன். ஆனால் அதே இதுதானே பிஜேபிக்கும். பிஜேபி இன்னைக்கு 11% கிளைம் பண்ணுறாங்க. எப்படி கிளைம் பண்ணுவாங்க அவங்க? வாய்ப்பே கிடையாது. பிஜேபி இன்னைக்கு தனியாக நின்னாங்கன்னா நோட்டாக்கு கீழே தான் போவாங்க. அதில் வந்து இதில் வந்து அடித்து சொல்லலாம், தமிழ்நாட்டில் அடித்து சொல்லலாம். ஆனால் அவங்க வந்து அதை சொல்லாமல் அவங்க வந்து இன்னைக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஏமாற்ற முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஏமாற்ற தவறு கிடையாது. அது அவங்களோட பாலிடிக்ஸ். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு அதிமுக அண்ட் பாஜகவை எடுத்து தனியாக ஓரமாக அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சிருங்க. ஏன்னா அதிமுக அவங்க வந்து அவங்களோட அந்த பவரை வந்து எடுத்து அவங்களே அவங்க வந்து அவங்கள அசிங்கப்படுத்திக்கிட்டாங்க. அவ்வளோதான். இன்னைக்கு அவங்க தனியாக நின்று இருந்தாங்கன்னா நிச்சயமாக செகண்ட் பொசிஷனுக்கு கூட வரதுக்கு சான்சஸ் இருந்திருக்கு. ஆனால் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு மிஸ்டர் விஜய், தாபேகா. இன்னைக்கு அவரு வந்து செகண்ட் பொசிஷனுக்கு வந்துட்டார். இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பொசிஷனுக்கு வந்துட்டார். நிச்சயமாக ஃபர்ஸ்ட் பொசிஷனை நோக்கி அவர் வந்து ஜனவரிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் டிஎம்கேவே தூக்கி சாப்பிட போடுறாரு. அவர் சொன்ன மாதிரி த ஃபைட் இஸ் ஒன்லி பிட்வீன் டிஎம்கே அண்ட் டிவிகே. த ஃபைட் இஸ் ஒன்லி பிட்வீன் மிஸ்டர் விஜய் அண்ட் மிஸ்டர் ஸ்டாலின். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் டிஎம்கே என்ன பண்ணுறாங்க, தே ஆர் பிளேயிங் வெரி இன்டெலிஜென்ட்லி இந்த மைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். அதாவது வந்து மிஸ்டர் விஜய்க்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டேங்கிறாங்க, அதிமுகவுக்கும் விஜய் இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டேங்கிறாங்க. தே ஆர் ஃபைட்டிங் ஆஸ் இஃப் த ரியல் ஃபைட் இஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் பிஜேபி. ஆனால் அது உண்மை கிடையாது. அது மக்களுக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் எடுக்கிற இந்த சர்வேல எங்களுக்கு கிடைக்கிற நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா அதாவது வந்து நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகிறார்கள். மிஸ்டர் விஜயோட அந்த செல்வாக்கு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே தான் போகிறது. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாரும். அதிமுக ஒரு ஒரு பவர்ஃபுல்லான கட்சி. அந்த கட்சியை இன்னைக்கு பாஜக கிட்ட அடகு வச்சுட்டாரு மிஸ்டர் எடப்பாடி. அடகு வைக்கப்பட்டது அடகு வைக்கப்பட்டது தான். அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. அவ்வளோதான். இன்னைக்கு இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை அப்படிதான். ஸோ அது அதுக்கு மேலே வந்து இந்த சைடில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை. ஓபிஎஸ் ஒரு பக்கம் இழுக்கிறாரு, டிடிவி ஒரு பக்கம் இழுக்கிறாரு, அதுக்கப்புறம் செங்கோட்டையன் ஒரு பக்கம் இழுக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை. தென் தமிழகத்தில் சுத்தமாக அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சுது அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது.
எங்கே போய் வின் பண்ண முடியும்? அவ்வளோதான். அதிமுகவுக்கு நிச்சயமாக ஒரு கட்டமைப்பு இருக்குது. அந்த கட்டமைப்பை வந்து அவங்க வந்து சரி, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து அதை வந்து இன்னைக்கு பி அதாவது டிஎம்கேக்கு எகெயின்ஸ்ட் ஓட்டு நிறைய இருக்குது. எப்பவுமே அது இருக்குது. இந்த ஓட்டை கம்ப்ளீட்டாக கன்சால்டேட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா மிஸ்டர் விஜய் அண்ட் தாவேகா தான். அவங்க நிச்சயமாக வந்து இந்த 2026 எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. பிஜேபி ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னைக்கு பிஜேபி தனியாக நின்னாங்க அப்படின்னா, மிஸ்டர் அண்ணாமலை இல்லாமல் தனியாக நிற்கிற சரி, பிஜேபியும் ஏடிஎம்கேயும் அலையன்ஸும் சேர்ந்து வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. த ஃபைட் இஸ் ஒன்லி பிட்வீன் டிஎம்கே அண்ட் டிவிகே. டிவிகே வர்சஸ் டிஎம்கே. இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ கால் பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டெல்லாம் வந்து எவ்வளோதான் வந்து அவங்க ட்ரை பண்ணாலும் த நம்பர்ஸ் வில் கோ ஃபார் இட் செல்ஃப். யூ வில் சி த நம்பர்ஸ் இன் 2026 எலெக்ஷன். நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்க தான் போகிறீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.